சொல்றாரு பாபா. யாரால விடுபட முடியுமோ அவங்கள எல்லாரையும் கடவுள் விடுவிச்சிட்டாரு. நமக்கு கற்பிப்பவர் எந்த மனிதருமே கிடையாது என்று இப்போது குழந்தைகளாகி உங்கள் புத்தியில் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம இந்த முரளி படிச்சுட்டு இருக்கிறோமே, இது யாரோ இந்த பிராமாவோ இல்ல பிராமணிகளோ சொல்றது இல்ல, இது கடவுளே வந்து சொல்லிட்டு இருக்காரு. எந்த மனுஷங்களும் இந்த பாடத்தை எடுக்கலன்றது உங்க புத்தியில வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு விஷயம் இதுல இருக்கு. இத சாதாரண மனுஷங்க இந்த முரளிய சொல்ல முடியாது. இந்த ஒரு ஒரு லைனுமே படிக்கும்போது ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்குது. ஆத்மாவுக்கு தன்னுடைய பழைய நினைவு திரும்புது. அப்ப இதை யார் சொல்லிட்டு இருப்பாங்க? இந்த முரளி பாயிண்ட்ஸ்ல அவ்வளவு சக்தி இருக்குதுன்னா அதை யார் சொல்லிட்டு இருக்கிறாங்க? சர்வ சக்திவான் சிவத்தந்தையே, கடவுளே, உலகத்தை படைச்சவர், அவரே வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. சர்வ சக்திவான் என்று ஒரே ஒரு நிராகார் தந்தையை தான் சொல்லப்படுது சொல்லி சொல்றாரு. வேற யாரையுமே அப்படி சொல்ல முடியாது. அவர்தான் உங்களுக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, பிரம்மா பாபா சொல்றாரு, சிவபாபா தான் வந்து உங்களுக்கு ஞானத்தையே சொல்லிட்டு இருக்கிறாரு. பாபா தான் உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இப்ப சிவபாபா தான் வந்து புரிய வைக்கிறாரு.